தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் 520 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக சென்னை சிபிஐ அலுவலகத்தில் அறப்போர் இயக்கத்தினர் முறைகேடு புகார் அளித்திருக்கின்றனர். முறைகேடு தொடர்பான ஆதாரங்களுடன் புகார் அளித்திருப்பதாக அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு வந்த அறப்போர் இயக்கத்தினர் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் மீது புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த இயக்கத்தின் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்ககத்தின் கீழ் வரும் 20 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 37 அரசு மருத்துவமனைகள் ஆகியவற்றில் பாதுகாப்பு மற்றும் துப்புரவு பணிகளை தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் அளிக்க முடிவு செய்ததாக தெரிவித்தனர். இதற்காக தமிழ்நாடு மருத்துவ சேவை நிறுவனத்தினை டெண்டர் விட கோரியதன் அடிப்படையில் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் ஒப்பந்தம் கோரியதாக அறப்போர் இயக்கத்தினர் கூறினர். ஆனால் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தின் சில அடிப்படை விதிகளை மீறி பத்மாவதி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் என்ற நிறுவனத்திற்கு ஒப்பந்த விதிமுறையில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டு டெண்டர் வழங்கப்பட்டதாக அறப்போர் இயக்கத்தினர் குற்றம் சாட்டினர். இந்த பத்மாவதி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இயக்குநர்களில் ஒருவரான பாஸ்கர் நாயுடு கனுமுரி முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் மகனான விவேக் நிறுவனத்தில் பங்குதாரர் என அறப்போர் இயக்கத்தினர் தெரிவித்தனர். பல்வேறு அதிகாரிகளுடன் கூட்டுச்சதி செய்து இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 520 கோடி ரூபாய் அளவிற்கு ராமமோகன ராவ் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக சிபிஐயிடம் ஆதாரங்களுடன் புகார் அளித்திருப்பதாக அறப்போர் இயக்கத்தினர் கூறினர். இதுல யாரு விட்னஸா சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பி ஸ்ரீனிவாச ராவ், ராமமோகன் ராவ் அவருடைய சகோதரர் பி ஸ்ரீனிவாச ராவ் விட்னஸா சைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த பத்மாவதி ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது அவருடைய பினாமி கம்பெனியா, அவருடைய பையனுடைய பார்ட்னர், அவருடைய நெருங்கிய நண்பர், அவருடைய சகோதரர் விட்னஸா கையெழுத்து போடுறாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, அவருடைய பினாமி கம்பெனி. அதற்கு டெண்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரூல்ஸ் எல்லாத்தையும் மாத்தி அவருடைய கம்பெனி செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெண்டரை பண்ணிருக்காங்க. இது ஒரு வருஷத்துக்கு 130 கோடி, 4 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 130 × 4 போட்டீங்கன்னா 520 கோடி மினிமம் இந்த கான்ட்ராக்டோட வர்த்.